பொண்ணு மாதிரி நடந்துக்கோ. நாளைக்கு வாய் போய் சைடுல போனா என்ன கூட வருது இப்ப பண்ண லட்டு கூட காணும் லட்டு காணும் தவளை தவளை போயியா கண்டு போட்டது போயிட்டு வரியா பாத்ரூம்ல போறியா பொம்பளை பாத்ரூம்ல போறியா எந்த பாத்ரூம்ல போய் வந்தா ஆம்பளை பாத்ரூம் பொம்பளை பாத்ரூமா என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது பார்த்தா தெரியல நான் பொம்பளை காயில பவுடர் கழிச்சா தான் தெரியும் கையெடுத்து கும்பிடு பொது மக்களை கையெடுத்து கும்பிடு கல்யாணம் ஆகிற பொண்ணு பணிவா கையெடுத்து கும்பிடு ஏழை கொண்டளவாடா இருமா ஏற்பாடு ஐயா ஐயா அம்மா என்னடா வளர்ற என்ன வளர்ற இரு மனமும் ஒரு மனமாக சேருவதுதான் திருமணம். அதனால் உன் மனது எங்க இருக்குதோ எங்க இருக்கு சின்ன பொண்ணுடா எனக்கு ஒன்றும் தெரியாதுடா 10 ஏமாத்திர வயசு வர போற போற அப்ப தெரியும் எனக்கு வட்டி மேல மார்போடு சேர்த்து என வாழ்த்துங்கள் வணங்குங்க வாங்கள் வாங்கள் எனது சின்னம் ஒரு சின்னம் ஒரு சின்னத்திலே ஓட்டு போட்டு உங்க உலக்கையான பொன்னான ஓட்டுகளை என் உடனே நீ எங்க கையெட்டு போய் நல்லா வாங்கிய குத்திக்கிறேன் கையை கூட்டு வணங்கம்மா எப்படிடா அவ்வளோ தாயில்லார்கள் அறியாதவ தெரியாதவ பொறுமையா சொல்றா பக்குவா சொல்றா காமாட்சி அம்மா விளக்கு வாங்கிட்டு விளக்கு அடிக்காதீங்களா விளக்கு அடிக்காதீங்களா விளக்கு ஏற்றி வைப்பாருடா சேவிச்சுட்டு உக்காருமா தப்புக்குன்னு உட்காராத உப்புக்குன்னு முன்னேறும் பணிவா ஒன் ஹவர் தாங்க மாட்டேன்னு நினைக்கிறேன் கிழக்கு பார்த்து உட்காரணுமா மேற்கு பார்த்து உட்காரணுமா வடக்கு பார்த்து உட்காரணுமா இல்ல தெற்கு பார்த்து உட்காரணுமா அருந்ததி காய்ச்சல் எந்த பக்கம் இருக்கும் எனக்கு தெரியாதுதான் நான் உன்ன கேக்குறேன் சூரியன் எந்த பக்கம் உதைக்கும் தெரியாதுடா நான் அரண்மனை வெளியே இருக்கேன் நான் வெளியே வந்தாதான் எனக்கு எது எங்க இருக்குன்னு தெரியும்
கிழக்குமா கிழக்கு. அப்படி என்ன கிழக்கா? அதான் சூரியன் 2 சூரியன் என்ன கைத கட்டிச்சு குடியா பையன் வந்துருவானா? எந்த நிலையில யாரா 2வது தேவை பொண்ணை வரது கல்யாணம் நின்னா கூட பரவாயில்ல. சோறு காலி ஆகணும் அயல் நாட்டிலிருந்து ஒரு வார பயணம். உன்னல உறங்கல உடல் கொஞ்சம் சத்து அயற்சி. என் மக சொக்க தங்க உண்மைங்க. பார்த்தா அவன் கொஞ்சம் மயக்கத்துல இருக்கான். அப்படியா? தூக்கல அவன் எதிரான ஊரா முட்டு தாலி சும்மா சும்மா சபதி நாட்டு இளவரசர் யாரா பூடால வந்தாரா? ராஜா டே சாமிய எதிர்பார்க்கல இல்லடா. பொண்ணு மகத்து பாடுறேன். எனக்கு குழந்தை கொடுத்துருவாங்க. புது இனத்தை உருவாக்கலாம்னு அப்பா வெளிநாடு சென்று படிக்க வச்சாருடா. பாவப்பட்ட பையனுக்கு பொண்ணை பார்த்துக்கிறோம். நிலங்க வைக்கணும். கயிற்றுல கயிறு இல்லை. அதுன்னு ஒரு 7 பேர் வரக்கூடாதா? வெங்காயம் வெட்டுறாங்களா? காது கேட்கல உங்களுக்கு? ஆமாண்டா. அப்ப யாரு வரணும்? ஆமாண்டா. கல்யாணம் கண்டி பெண்கள் ஆளுங்க இல்லைங்க. எல்லாரும் கப்படிக்கார மாறி போடுறோம். நடு நட்டதோ நாத்து பெற்றதோ கடை எடுக்க ஆடு இல்லாதோ இந்த ஒன்றி போன டிஃபன் பாக்ஸ் 2 இட்லி சாம்பார் ஊற்றிக்கிற பேக்ல போட்டுக்கணும். அதுல அந்த சீப்பு மிச்சூரு கண்ணாடி இதெல்லாம் அந்த பேரன்ல அப்படி மூறத்து கிடையாது. அது வெள்ளை வெள்ளை அந்த இதுல இழுத்து கிடக்குது. ஆட அந்த சம்பளம் வாங்கின ஒண்ணு அது நாட்டுக்கு செருப்பு முதல் மாசம் சம்பளம் ஏதோ ஆத்தா அப்பா கஷ்டப்பட்டு வேலைக்கு அனுப்புறாங்களேன்னு கிடையாது. ஏம்மா நான் செருப்பு எடுத்துக்கணும் ஏம்மா. சரி எடுத்துங்களேன். நல்ல செருப்பா எடுத்துக்கணும். வெளிநாட்டு துபாய் செருப்பு ஈழ்ச்சி செருப்பு அந்த நாட்டில் ரோடு நல்லா இருக்கும் போட்டுப்பாங்க.
ஒரு மாசத்துக்கு முன்னாடி பாலம் அந்த பொண்ணு 2-3 கிலோமீட்டர் சுத்தின்னு வரோம். அந்த ரோட்ல இறங்கி வீழ்ச்சி போட்டுக்கனே அத்தோட ஊர்ல வந்து திருவிழாவை பார்க்கறது கிடையாது. கூத்து நல்லா இருந்தா பாப்பதி நான் தான் காலை வச்சுக்கிட்டேன். இந்த ஆம்பளை பசங்க ஐயோ பாவண்டா பாடுங்க. இந்த பணத்தை வாங்கி பாய் விற்கிறானுங்க. மிஸ்டி கால் கொடுப்பாங்க. 6 மணிக்கெல்லாம் வந்துட்டு 6 மணிக்கு இவன் 4:30 மணிக்கு நாய் காத்துக்காரு. அந்த உரகோட தோல் காட்டாண்ட பக்கத்து வீட்டுக்காரரு பத்தியா? என்ன அந்த நரசமயிரு அந்த நரசமயிரை பார்த்தா ஐயனுக்காரி கேட்டா மயிரா போச்சுடா. என்ன ஆச்சு தெரியுமா? ஐயரு தர்ப்ப ஒடிச்சுட்டு வரலான்னு ஆலமரத்துல ஏறினாரு. தர்ப்ப ஒடிச்சா ஆலமரத்துல கேட்டுக்குதா? ஆமா ஆமா ஆலமரத்துல ஏறினாரா? இலை ஒடிச்சு காலு மேல தீண்டு காலு முறிஞ்சு போச்சு. இலை ஒடிஞ்சு காலு மேல வீந்து காலு வச்சுக்கிச்சு. ஆமா அவரை புத்திரிக்கிட்டு மகனா சொன்ன புத்திரிக்கு போற வயலே சேர்த்து செத்துட்டாராண்டா. ஐயரு செத்துட்டாராண்டா. அவன் என்ன சொன்னா சிரிக்கிற? ஐயர் செத்து போட்டாரா? அவன் ஐயரு செத்துட்டாரு சொல்ல அதுல சிரிக்கிறீங்க. ஐயருக்கு ஒரு 500 ரூபாய் கடன் தான். சும்மா வீட்டு பக்கம் போச்சாரு. 500 ரூபாய் கேட்டு 500 ரூபாய் செத்து சிரிச்சுக்கிறேன். ஒரு தாக்கா இருக்கா இந்த கலைதேவி நாடக மன்றத்துல 27,500 ரூபாய் வாங்கியிருக்கிறேன். அவன் எப்படிடா கட்ட போற? எப்படிடா கட்ட போற? 27,000 இதை மட்டும் கட் பண்ணியா செல்லுக்கான் டெல்லி வரைக்கும் பேசும். இது பணம் போய்தா தாமா 27,000 அதை தானே சொல்றேன். 27,500 தான் சொல்றேன். இது எப்படி கட்ட போற? பையன் எப்படிலாம் சமாளிக்கிறான். சரி விடு. 500 ரூபாய் கடன் கொடுத்த ஐயர் செத்ததுக்கே சிரிக்கிறேன். 27,000 பயிர் எடுத்துருவாங்க. செங்கல்பட்டு போக மாட்டேன். செங்கல்பட்டு போக மாட்டேன். டீ சீக்கிரம்டா, நேரம் ஆகுது. ஐயர் வேற கல்யாணத்துக்கு ஐயர் இல்லாத கல்யாணம் நடக்காது. கல்யாணம் என்பது 1000 காலத்து பயிர். அந்தணர்கள் வேதம் போத அரசாணி வளம் வந்து அருந்ததியை பார்த்து மங்கள மேலம் இசைக்க சொல்லும் போது லைட் கல்யாணம் ஐயர் மந்திரம் எனக்கு தெரியல. அது சமஸ்கிருத வடமொழி. எப்படி தெரியும் உனக்கு? வடமொழி வடமொழிடாது சமஸ்கிருதம். ஐயர் ஏதாவது சொல்றாரு நாங்க எப்படி சொல்ல போறோம்? நீங்க வயதான் சொல்லணும். ஐயர் வேற எதாவது சொல்றாரு சொல்லுவா. அது எப்படிதான் உனக்கு தெரியும்? ஐயர் அதெல்லாம் சொன்னாரு. ஐயா ஐயர் முதல்ல உனக்கு எப்படி தெரியும்? எங்க அப்பா செத்த பிறகு எங்க அம்மா ஐயர் வீட்டுல வேலை செஞ்சிருந்தாங்க. அப்பா செத்து எத்தனை வருஷம் ஆச்சு? 10 வருஷம் ஆச்சு. எங்க அம்மா ஐயர் வீட்டுல வேலை செய்தாங்க. எங்க அம்மாவை ஐயர் வேலை செஞ்சிருந்தாரு. வேலை செய்திருந்தாங்க. அம்மா ஐயர் வேலை செஞ்சாரா? ஐயர் வீட்டுல எங்க அம்மா வேலை செஞ்சிருந்தாங்க. அப்ப நான் பொண்ணுங்க அப்படா ஐயர் பொம்பால வச்சுக்கிறேன்.
அவன் பாரு ஊரை அப்படியே சொல்றாரு யாரா சத்தியமா இல்ல அப்ப நான் நக்கலா சாரா சத்தியமா கிடையாது எங்க அம்மா தான் ஐயரை வச்சு மந்திரம் தெரியுமா தெரியாதா? ஒரு பிராமணன் அடிச்சா லோகம் அழிஞ்சிடும் அடிக்கிறா பிச்சுக்கா பிச்சுக்கான்னு முடிக்கிறான் விட்டுறது மந்திரம் தெரியுமா தெரியாதா? மந்திரம் தெரியாத உட்காந்துருப்பாங்க பூநூல் வேணுமே ரெண்டும் ஒரே நூலுத்தான்டா கல்யாணத்துல தங்களை கட்டுவாங்க அவளுக்கு வாயை கட்டுறான் பங்காளிலாம் வந்துட்டாங்களாப்பா மீச அடிக்காதவங்களாம் மீச அடிக்கணுமா? கல்யாணத்துக்கு உண்டான பந்துக்கள் வந்து விட்டாங்க. கல்யாணத்துல போட்டோ எடுக்க மாட்டாங்க. மீசோட வந்து அசிங்கமா இருக்காது. அதனால எடுத்து மாப்பிள்ள வர மாட்டாரா? அது மாதிரி மாப்பிள்ள பொண்ணு வாழ்த்து வச்சுக்கிறான் நீ நடக்குதுங்க ஆவாதன வேதனாம் சமர்ப்பியாமி யாவாத பொய்கை சமர்ப்பியாமி ஹோட்டல் சாப்பாடு சமர்ப்பியாமி புறங்கா வேவலை சமர்ப்பியாமி என்ன செய்யற? என்னதான் செய்யறீங்க? இங்க யாக குண்டம் இல்ல இல்ல, அதனால அம்மா ஓம குண்டத்துல போட்டு ஆவா அதன பேர் நான் தலையில கொட்டிக்கோமா, தலையில கொட்டிக்கோ. மந்திரம் தெரியுமா தெரியாதா? விநாயகர் விநாயகர் துணி என்னடா விநாயகர் நமஸ்காரம் நமஸ்காரம் பண்ணணும். நமஸ்காரம் விநாயகர் துணியா? சுக்லாம்பரதரம் சுக்லாம்பரதரம் எனக்கு வாயில வரலடா. நீ வாய மட்டாச்சு நான் போட்டு சுக்லாம்பரதரம் விஷ்ணு சசி வர்ணமாம் ஓ சசி வர்ணமாம் ஓ சசி வர்ணமாம் சாரதாது பின்னாடி வர்ணமாம் கோமதியன் முன்னாடி வர்ணமாம் ஜாங்கிரி கத்தாழ கண்ணாட குத்தாத நீ என்ன யான் உச்சி மண்டையில சுருங்குது கண்ணு திவ பொண்ணா அச்சரப்பு கண்ணா நீலவான ஓடையில் நீந்துகின்ற வெண்ணிலா ஆஹா ஐ ஓஹோ அவுனக்கு மந்திரம் சரியா சொல்லியா? உனக்கு
அச்சாச்சு வெட்டக்காய ஊட்டி கொடுக்குறியா? எத்தனை கல்யாணம் மண்டபத்துக்கு போயிருக்கேன். ஆ. எத்தனை ஐயர் மந்திரம் ஆமா. எதனா புரியுது உங்களுக்கு? சும்மா உட்காந்து கூத்து அமைச்சு நேரம் முடிய போகுது. முகூர்த்த நேரம் முடிய போகுது. போறாம சொன்ன கூட பாக்குறான். போட்டு முட்டிதான் போட்டுங்கிறான். வலது கால் முட்டி போடுறா. அப்புறம் நாய் மாதிரியா ஐயர் அந்த தூக்கி காட்டுறதுக்கு நீச்சல்னால தூக்கிறாமா எப்படி இருப்பா? உன்னோட மேலதான் இருப்பா. அடுத்த வருஷம் பாரு. இன்னும் உன்னோட இருக்கா இல்லாமா? ஏய் உன்னோட இருக்கா இல்லாமா? அவனுக்கு இது சமையல் செய்ய அப்பா அம்மா உயிராக்குறாங்களா? நாளை அம்மாவத்தை குடிப்பீங்க. இது குடிப்பீங்களா? உயிரோடு இருக்காங்கன்ற எப்படி ஆயிடுதெல்லாம் உயிராக சொல்லிட்டா கொடுக்கணும். செத்துட்டு அம்மா அப்பா வந்து பார்ப்பாங்களா? பையன் நான் புதுசா ஒன்று உருவாக்க அப்ப நான் சாவ வச்சு அடிச்சே தந்துக்கிறான். என்ன பண்ணுறீங்க? கல்யாணம் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் நைட் பால் எடுத்துட்டு வந்துக்கிறான். இது பால் மாதிரிக்குதா? அஸ்தி எடுத்து கடல்ல கரைக்கிற மாதிரி இருக்குதா? முடிய தள்ளு. தவுளா எல்லாம் என்ன கேளுங்கடா. இருமா ஐயா ஐயா கல்யாணம் முடிஞ்ச பார்த்தா கொடுப்பான். நீங்க வாங்கிட்டு நான் பொங்கலா ஒத்தாதுடா. அஞ்சு கிராசி சரி பார்த்துணுமா? நான் அரகரா என்ன ஆரம்பமா ஒட்டிக்காங்க. மோதிர வரல காட்டு. அரகரா 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 சரியாதான் நீ சொல்ற. அவனுக்கு காது கேட்காது. அரகரா அரகரா நம்ம வீட்டுல தாலி அரைக்கலா? அரகரா 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 ஓம் உங்க தாத்தா தாத்தா பேர் என்ன? ரங்கசாமி கவுண்டர். இப்படி எள்ளு தர்பி புடி ரெண்டு கை புடி அரகரா சொல்லணும். ரங்கசாமி கவுண்டர். ஓம் அரகரா அரகரா ரங்கசாமி கவுண்டர் ஆகிய அரகரா அவரது குமாரன் ஆகிய அரகரா ஒப்பா பேரு முனுசாமி ஒடையார். ரங்கசாமி கவுண்டர் முனுசாமி ஒடையார். மண்ணு மெரிக்கிறதுக்கு அதுக்கு செட் ஆகாது. அம்மா பேரு எங்க அம்மா பேரா மேரி மாதா. சிறப்பால ஐயா மதமே தாண்டிட்டு பேரு சஃபி. என்னத்த அட முகமது சஃபி ஆயிரு. சஃபி நோக்கு பண்ணிட்டாங்களா? முஸ்லீம். ஆமா ஐயா. அம்மா கிறிஸ்டியன். ஆமா. உங்க அப்பா ஒடையாரு. உங்க தாத்தா கவுண்டர். என்ன கோத்திரமா இருக்கும்? பலாப்பற்ற கோத்திரமா சமாதியாமே ஓ மரகா
அரகரா தாலி அரக்கரா அரகரா அரகரா ஆவார் ரோஜா ரோஜா நாடக மன்றத்திலிருந்து கலைதேவி நாடக மன்றத்திற்கு இந்த ஆண்டு புதியதாக வந்திருக்கும் ராணிப்பேட்டை மாவட்டம் லாலாப்பேட்டை அடுத்த நெல்லிக்குப்பம் கிராமம் நாடக ஆசிரியர் வேலாயுதம் ஐயா அவர்கள் தேவேந்திரனாக வேடம்பெற்று ஐயா அவர்கள் இறந்து சொந்த பந்தங்கள் உடலை மோட்சம் செய்ய புண்ணிய நதிகளான கங்கை யமுனை கோதாவரி பாலாறு தென்பண்ணை நதிகளுக்கு சென்று மலர்களை கொண்டு வந்து பாதங்களில் தூவி சாரோப சாமிப சாருப எப்ப வந்தா ஆவி ஆவி வந்துக்குது பாவாடி இஸ்து பாக்குறீங்க மன்னவனே அழலாமா ஐரா 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 சைலன்ஸ் ஐரா இது என்ன பண்றது சொன்னது நீ